கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையின் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இன்று டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அருமையான வாக்கு தத்தமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இதனால 2 விதமான ஆசீர்வாதங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, முதல்ல அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி. இங்க நல்லா நம்ம புரிஞ்சுக்கிடணும். நமக்கு வாசல்கள் இல்லையா, அதுல தாழ்பாள்கள் இருக்குது. ஆனா அந்த தாழ்பாள்கள் பலவீனமா இருக்குது. நம்முடைய எல்லைகளுக்கு இருக்கிற காவல், அதாவது அந்த தாழ்பாள்கள் எப்படி இருக்குதான், பலவீனமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன செய்யறாராம், பலப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறேன், சத்துரு உட்புக முடியாதபடிக்கு, இல்ல துன்மார்க்கர்களுடைய கண்களுக்கு மறைவாக, பொல்லாத மனிதர்கள் மற்றும் பிசாசுகளின் கண்களுக்கு மறைவாக நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாக்கிறார் என்ற அர்த்தம். அப்புறம் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா நம்மிடத்துல இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் முதலாவது ஆசீர்வதிக்கின்றார். பிரியமானவர்களே, இப்போ இந்த அருமையான ஆசீர்வாதங்கள் எப்போ கிடைக்குது அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, 11:12. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி. இங்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. அதனோடு கூட கர்த்தரை துதிக்கிற ஜனத்தை ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிக்கிறார். சியோனே உன் தேவனை துதி, எருசலேமே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. தேவ ஜனமே, நீ கர்த்தர் வாசம் பண்ணுகிற எருசலேமை போன்று அல்லது சீயோனை போன்று, கர்த்தர் வாசம் பண்ணுகிற சீயோனை போன்று இருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். அப்பொழுது உங்களுடைய எல்லைகளின் தாழ்பாள்களை கர்த்தர் பலப்படுத்துகின்றார். உங்களிடத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்ற அர்த்தம். இந்த ஸ்தோத்திர பண்டிகை, இந்த 21 நாட்கள் என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு விசேஷமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வருகின்றோம். நாம் எப்போதும் கர்த்தரை துதிக்க வேண்டும், எப்போதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆனால் இந்த 21 நாட்கள்ல கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம நினைத்து அவருக்கு நம்ம அதிகமாக நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம் என்று சொல்லி நம்ம இந்த நாட்கள்ல எல்லாரையும் நாங்கள் டிவியின் மூலமாக சொல்லி இருக்கிறோம். எல்லாரும் நீங்க துதிக்கிறீங்க. ஆசீர்வாத டிவி நேயர்கள் மற்றும் ஆசீர்வாத திருச்சபை தேவ பிள்ளைகளும் கூட நல்லா துதிக்கிறாங்க. உங்களுக்கு துதிக்கிறதுக்கு சொல்லியே தர வேண்டியதில்லை. ஏன்னா டிவியின் மூலமாக துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் நாங்கள் ஒளிபரப்பி இந்த கடந்த 20 ஆண்டுகள்ல தேவ பிள்ளைகள் ஆசீர்வாத டிவி நேயர்கள் நல்லா துதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு வாக்கு சத்தம், உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகள் ஒருவேளை சிறு குழந்தைகளா இருந்தாங்கன்னா அவங்கள அருமையாக கர்த்தர் அழகாய் வளரச் செய்வார். அவங்களுக்கு தேவையான சகல கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுப்பார். பயப்படாதீங்க. அதே போல உங்க பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளா இருக்கலாம். வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் நீங்க ஒருவேளை கலங்கி இருக்கலாம். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி அவர்களுக்கு வாழ்க்கையில அவங்க செட்டில் ஆவாங்க, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்து அவங்க காலமெல்லாம் கண்ணீர் இல்லாம இருப்பாங்களா, இல்ல வருகிற ஏற்ற துணை தொல்லை கொடுக்கிறதா என் பிள்ளைகள் கண்ணீர் வடிப்பாங்களா என்றெல்லாம் சொல்லி நீங்க கலங்கி இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தரை துதியுங்கள். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவர்கள் சத்தியத்திலே நடக்கும்படியாக பிள்ளைகளை போதித்து வழி நடத்துவார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே பிள்ளைகளை போதித்து வழி நடத்துவாராம். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று எழுதியிருக்கிறது.
அப்போ அவரே பிள்ளைகளுக்கு போதித்து சரியான வழியில் அவர் நடத்துவார். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார். தேசத்துல சிறந்திருக்கும்படியாக செய்வார். குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நீங்க ஏற்ற மணமகனை மணமகளை நீங்க தேடிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிட்டா அவங்களுடைய எதிர்காலத்தை கரெக்டா அழகாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாட்களை விசேஷமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதோடு கூட என்ன ஆசீர்வாதம்னா, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். உங்களுடைய எல்லைகள் எல்லாம் சமாதானம் மற்றும் உங்களுக்கு கர்த்தர் உச்சிதமான கோதுமைகளை கொடுத்து உங்களை போஷிப்பேன் என்று சொல்லுகின்றார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எப்போ கொடுக்கிறார்னா, அவருடைய இரக்கத்திற்கு நீங்க காத்திருங்க. அதுல பிரியமா இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 4 வகையான மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த எல்லைகளுக்கு கிடைக்கும், நிச்சயமாய் கிடைக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே உம்மை அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே அழகாய் எங்களை நடத்துகின்றீர். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அழகாய் போதித்து வழி நடத்துகிறீர். உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவர் உணர்த்தி அதிகமாய் துதிக்க வைத்து கொண்டிருக்கிறீர். இதோ இந்த நாட்கள்ல அருமையாய அந்த வாக்கு தத்தத்தின் படியாக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக மாற்றுவீராக. ஆண்டவரே, வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவீராக. ஒரு பயமும் ஒரு கலக்கமும் இல்லாதபடிக்கு ஆண்டவரை சுகமாய் ஆண்டவரை வாசம் பண்ணி உம்மை துதித்து உம்முடைய சித்தத்தை செய்வார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, வருகின்ற சனிக்கிழமை நமது விருதுநகர்ல வைத்து ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இது டிசம்பர் மாதம். பிரியமானவர்களே, வருடத்தின் நிறைவு மாதம். இந்த மாதத்துல விருதுநகரில் வைத்து நடக்க இருக்கிற உபவாச கூட்டத்திற்கு விருதுநகர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற நீங்க மற்ற ஊர்களில் இருந்து, கிராமங்கள்ல இருந்து நீங்க புறப்பட்டு வாருங்கள். ஆயத்தத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். விசேஷமாக இந்த ஸ்தோத்திர பண்டிகையில அது 20வது நாளாக இருக்கின்றது. எனவே விருதுநகருக்கு நீங்கள் வந்து இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்தோத்திர பண்டிகை ஆகிய 20வது நாளிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.